மக்களே வணக்கம். இந்த அற்புதமான காலையில் பாருங்கள், எங்கள் ஏரியா ஃபுட்பால் கிரவுண்டு. நம்ம ஏரியா பசங்க வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கானுங்க. கொஞ்சம் நேரத்தில் விளையாட போகிறாங்க. வாங்க, இன்றைக்கி தலைப்பு வந்து அரசியல். என்னுடைய நம்மளும் வாக்கிங் தான் போயிட்டுருக்கோம். ஸ்லோ ஜாக்கிங் தான், வாக்கிங் கிடையாது. இந்த காலையில் வந்து உடற்பயிற்சின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பண்ணணும். வாங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த அரசியல் பற்றி ஏன் சார் நீங்கள் கொஞ்சம் பேச மாட்டீங்க அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் வந்து நம்மகிட்ட கேட்டிங்க. ஏன் நான் அது அந்தளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த டாப்பிக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் பேசுனதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள், ஏன் அது ரொம்ப பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால். அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாரும் ரொம்ப பகிரங்கமாக எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இளைஞர்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்குள்ளே நிறைய ஃபைட் பண்ணிக்கிறீங்க. என் கட்சி பெருசு, உங்கள் கட்சி அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த அரசியல் வரலாறு நீங்கள் தயவு செஞ்சு படிக்கணும். யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் தொடக்கமாக இருந்த கட்சி அது எவ்வளோ நாள் சர்வே பண்ணியிருக்கு, எந்த கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இவங்க எப்படா இவங்களை எதிர்த்தாங்க, மறுபடியும் எப்படி இவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டின்றதை விட ஒரு புரிதல் ஒன்று வரும். ஆமாம், இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ ரெண்டு கட்சி பயங்கரமாக மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ரிசல்ட் வந்த பிறகு ஒரு கட்சி தான் ஜெயிக்கும். அந்த ஜெயித்த கட்சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில், ஜனநாயகம் வென்று விட்டது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இது என்னுடைய வயசுலேருந்து நான் இந்த விஷயங்களை கவனிச்சுட்டு வரேன். நீதி கட்சின்னு ஒரு கட்சி ரொம்ப அற்புதமாக அதில் பயணம் பண்ணிட்டு இருந்த பெரியார் அவர்கள், அவரோடு உடன் பயணித்த அண்ணாதுரை அவர்கள், அப்புறம் அண்ணாதுரை அவர்கள் அந்த கட்சியிலேருந்து வெளியே வராரு, தனியாக ஒரு கட்சி தொடங்குறாரு. யாரை எதிர்க்கிறாரு? காங்கிரஸாரை எதிர்க்கிறாரு. அவருடைய ஒரு கடுமையான முயற்சி, அப்புறம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வழிமுறைகள், அவர் எடுத்துக்கிட்ட அந்த அற்புதமான வழிமுறைகளில் பிரம்மாண்டமாக அந்த காங்கிரஸை வீழ்த்திட்டு தமிழ்நாட்டில் அற்புதமாக ஒரு டிஎம்கேன்ற ஒரு கட்சி அற்புதமாக கொண்டு வராரு. அவங்களோட உடன் எம்ஜிஆர் அவர்கள் பயணிக்கிறாரு. கருத்து மோதல், கருத்து முரண், இதனால் அவர் என்ன பண்ணுறாரு, திமுகலேருந்து வெளியே வராரு. அவர் தனியாக ஒரு கட்சி அதிமுகன்னு தொடங்குறாரு. இது இப்படியே போயிட்டுருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, திமுக ஒரு கட்டத்தில் காங்கிரஸை பயங்கரமாக எதிர்த்தாங்க. இன்றைக்கி காங்கிரஸோட தவிர்க்க முடியாத கூட்டணி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்றை தான் நம்ம பார்த்துட்ருக்கோமே தவிர, இந்த கட்சி செஞ்சது சரி தவறு அப்படி சொல்ல வரல. இன்றைக்கி அவங்க தவிர்க்க முடியாத ஒரு கூட்டணியாக இருக்காங்க, திமுகவும் காங்கிரஸும். தொடக்கத்தில் அவங்க அப்படியே ஒரு இவங்க இப்படி ஒரு அசுரனை வீழ்த்தினா தான் நமக்கான ஒரு வெற்றி அப்படின்னு இறங்கினவங்க இப்போ அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்புறம் திமுக, அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, நடுவில் அந்த மக்கள் நீதி மையம் வந்து இப்போ திமுகவோடு இணைந்து இப்படி இந்த அரசியல் ஆளுமைகள் எதிரில் இருக்கிறவங்கள அழிக்கணும்னு தான் வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அது அதாவது யதார்த்தம் புரியுது. இப்போ மக்கள் நீதி மையம் கட்சியிலேருந்து கமல் என்ன சொன்னார்னா, திமுகவெலாம் அப்படி விமர்சனம் செஞ்சார். இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு, மக்களுடைய தேவைக்காக திமுக
இப்போ நான் அதில் போய் சேர வேண்டியது. அவருடைய ஸ்டைலில் சொல்கிறாரு, இது என்னுடைய கடமை அப்படின்றாரு. மறுபடி மக்கள் நீதி மையம்ன்ற கட்சி திமுகவோட இணைந்து மக்கள் பணி செஞ்சுட்டு வராங்க. இப்போ அதிமுக தேமுதிக ஒன்றா இருந்தாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் பகிரங்கமாக ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து கேப்டன் அவர்கள் பேசின விஷயங்கள், அப்புறம் அவர் அங்கேருந்து அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்த விஷயம், மறுபடி தேமுதிக அதிமுக இணைந்து பயணம் பண்ணுது. வடிவேல் அவர்கள் அப்படி விமர்சனம் செஞ்சார் தேமுதிகவை. இன்றைக்கி வடிவேல் அவர்கள் திமுகவில் இருக்கார். அதே ஒரு இடத்துல தேமுதிகவும் பயணம் பண்ணுது. இதை நிறைய பேர் விமர்சனமும் செய்கிறாங்க, ஆதரவாகவும் பேசிட்டு வராங்க. இல்லை, இது ஒரு நியாயமான ஒரு ராஜதந்திரம், தேமுதிகவை மறுபடியும் ஒரு புது ரத்தம் பாய்ச்சது போல் அவங்க தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்க அப்படின்றாங்க. தந்தையும் மகனும் இருந்த ஒரு கட்சி, அவர்களுக்குள்ளாகவே விரிசல். பாமக பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த விரிசல் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக தந்தை மகன் உறவு என்பது எப்படி இருந்தாலும் ஒன்றா தான் சேருவாங்க. மீண்டும் அந்த தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எப்படி பார்த்தாலும் மக்கள் ஒரு என்னுடைய மாணவர் ஒருத்தர், சார் நாம் தமிழர் கட்சி பற்றி கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னாரு. அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய அந்த நட்பு வட்டாரம்லாம், அவரோட பயணம் பண்ணவர்கள் எல்லாம் பயங்கரமான ஜாம்பவான்கள். டைரக்டர் பாலாவிலேருந்து அப்புறம் திரைத்துறை சார்ந்த பல ஆளுமைகள், இவங்க எல்லாரும் அவரை புகழ்ந்து தள்ளுறாங்க. அற்புதமான மனிதர், அவங்க வீட்டில் போனால் சாப்பிட நமக்கு வயிறு தான் இருக்காது, அப்படி சமைச்சு போடுவார். இப்படியெல்லாம் அவரை பற்றின நல்ல விஷயங்கள் நிறைய பேசுகிறாங்க அவரோட பழகியவர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களும் வருது. தனிநபர் என்ன சொல்கிறது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நியாயமாக யாருமே ஒரு இலக்கியவாதிக்கு தெரியும், ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறது அது நாகரிகமே கிடையாது. அந்த வகையில் அவரோடு பழகிய நட்பு வட்டாரம் அவர் கொண்டாடுறாங்க. அரசியல் அவருடைய வருகை தமிழ்நாட்டில் ஒரு சின்ன அதிர்வலையை சொல்கிறது நமக்கு ரைட்ஸ் இல்லை, ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. முக்கியமாக இருந்த கட்சிகள் எல்லாம், திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், அவருடைய வருகையை பார்த்து இந்த எப்படி சொல்கிறது, ஒரு அதிர்வலையை அவர்களும் உணர்ந்தார்கள் என்பது அந்தந்த காலகட்டத்தை பேட்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் அவருக்குன்னு தனியாக ஒரு கட்சி, அதுக்கான ஒரு மீட்டிங், அந்த தொண்டர்கள் அப்படின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் இப்போ உருவாக்கியிருக்காருன்றதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போது புதிய கட்சியாக வந்த தமிழக வெற்றி கழகம் சொல்லவே வேணாம், ரொம்ப வைரலாக பரவலாக அப்படி ஒரு வெளியில் அந்த தலைவர் வந்தால் லட்சக்கணக்காக தொண்டர்கள் கூடக்கூடிய ஒரு ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு காட்சியை தமிழகம்லாம் பார்க்குது. ஏன்னா எம்ஜிஆருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தமிழ்நாட்டை ஆள போகிறாங்க, வெற்றி அடைய போகிறாங்கன்றது அது எதிர்காலம் சொல்லட்டும். ஆனால் இப்போது அந்த கட்சியும் தனக்கான அந்த மாசு குறையாமல் வச்சிட்ருக்காங்க. எது எப்படியோ கடைசியில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே டைலாக்கு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இவங்க எல்லாரும் நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை விட மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராங்க. யார் வந்தாலும் நம்மை ஆளப்போகிறவர்களை நாம் மதிக்க வேண்டியது நம் கடமை. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை ஆளப்போகின்ற அது திமுக, அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த ஒட்டுமொத்த அவர்களுடைய மதிப்பீடை நாம் மதிக்க வேண்டும். அனைத்து கட்சியாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் ஓட்டு போட்டுருங்கப்பா. நன்றி, வணக்கம்.